நம்ம வாழ்க்கையில் சில உண்மைகள் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த உண்மைகளை ஏற்றுக்கிட்ட பிறகு தான் மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வர ஆரம்பிக்கும். அதில் முக்கியமான ஒரு உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் யாரும் எப்போதும் நம்ம கூடவே இருக்க போகிறதில்ல. இன்னைக்கு நம்ம தேடி வர்றவங்க நாளைக்கு தூரமாக போகலாம். தினமும் பேசுகிறவங்க ஒரு நாள் பேசாமல் போகலாம். நம்ம இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாதுன்னு நினச்சவங்க கூட காலம் மாறும்போது நம்ம இல்லாமல் வாழ பழகிக்கலாம். இதை கேட்கும்போது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இதுதான் வாழ்க்கை. அதனால் நம்ம சந்தோஷத்தை ஒருத்தருடைய வருகையோடும் ஒருத்தருடைய அன்போடும் ஒருத்தருடைய கவனிப்போடும் மட்டும் கட்டி போடக்கூடாது. நமக்கு நாமே துணையாக இருக்கவும் நம்மை நாமே சந்தோஷமாக வைத்து கொள்ளவும் கற்றுக்கணும். ஏன்னா மனிதர்கள் வருவாங்க, கொஞ்சம் காலம் நம்மோட பயணம் செய்வாங்க. சில நல்ல நினைவுகளை கொடுப்பாங்க, சில நேரம் காயங்களையும் கொடுப்பாங்க. பிறகு காலத்தின் போக்கில் சில உறவுகள் மாறலாம். ஆனால் எந்த சூழ்நிலையும் நம்மோடு கடைசி வரை இருக்கிற ஒரே நபர் நாம தான். இந்த ஒரு உண்மையை மனசார புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில் நிறைய வழிகளை நம்மால் கொஞ்சம் சுலபமாக கடந்து வர முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த 15 விஷயங்களும் கேட்க இனிமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில விஷயங்கள் கசப்பாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த கசப்புக்குள்ளே தான் நம்மை உள்ளுக்குள்ளே வலிமையாக்குற உண்மையும் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு தோணினா இப்போவே வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒரு சின்ன லைக் கூட இது போன்ற நல்ல வீடியோக்களை தொடர்ந்து உருவாக்க எங்களுக்கு பெரிய ஊக்கமாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, வாழ்க்கையை கொஞ்சம் வேறு கோணத்தில் பார்க்க வைக்கக்கூடிய அந்த 15 உண்மைகள் என்னன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதலாவது, உங்களோட நீங்களே பேச கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு மிகவும் முக்கியமான நபர் யாருன்னு கேட்டால் அது நீங்கள் தான். இதை சுயநலம்னு நினைக்க வேண்டாம். உங்களுடைய மனசை நீங்களே புரிஞ்சுக்கலனா எல்லா நேரத்துலையும் இன்னொருத்தர் வந்து உங்களை புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. நம்ம மனசுக்குள்ள 1000 விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். சிலதை வீட்டில் சொல்ல முடியும், சிலதை நண்பர்களிடம் சொல்ல முடியும். ஆனால் சில விஷயங்களை யாரிடமும் சொல்ல முடியாது. சில நேரம் வீட்டில் நிறைய பேர் சுற்றி இருந்தாலும் மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்ல ஒருத்தர் கூட இல்லாத மாதிரி தோணும். அந்த நேரத்தில் உடனே எனக்கு யாருமே இல்லைன்னு உடைந்து போகாதீங்க. உங்களுக்கு நீங்களே துணையா இருங்க. தினமும் கொஞ்ச நேரமாவது உங்களுக்காக ஒதுக்குங்க. எனக்கு உண்மையிலே என்ன வேணும், நான் எதுக்காக இவ்வளவு கவலைப்படுறேன், இந்த விஷயம் உண்மையிலேயே இவ்வளவு பெரிய பிரச்சனையான்னு உங்களிடமே கேட்டு பாருங்க. நம்முடைய எண்ணங்களை நாமே கவனிக்க ஆரம்பிச்சாலே மனசுக்குள்ள இருக்கிற பல குழப்பங்களுக்கு பதில் கிடைக்க ஆரம்பிக்கும். மற்றவர்கள் நம்மை ஆறுதல் சொல்ல வரலாம், ஆனால் நம்ம மனசை நாமே சமாதானப்படுத்தி கற்றுக்கொள்வது வாழ்க்கையில் மிகப்பெரிய பலம். ரெண்டாவது, சிந்திப்பதை விட செயல்பட ஆரம்பிங்க. ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறது தவறில்லை. ஆனால் அதையே காலையிலிருந்து இரவு வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருந்தா அந்த சிந்தனை ஒரு கட்டத்துக்கு மேல நம்மை பயமுறுத்த ஆரம்பிச்சிடும். இதை பண்ணினா என்ன ஆகும், தோற்றுட்டா என்ன செய்வது, மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க, சரியா வருமானு 100 கேள்வி வரும். கடைசியில் எதையுமே ஆரம்பிக்க மாட்டோம். நேரம் மட்டும் போய்கிட்டே இருக்கும். அதிகமாக யோசிப்பதால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிடாது. சில நேரம் பிரச்சனை இருந்ததை விட நம்ம மனசுக்குள்ள அது இன்னும் பெருசாக மாறிடும். அதனால் எல்லாத்துக்கும் 100% சரியான நேரம் வரட்டும்னு காத்திருக்காதீங்க. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதில் ஒரு சின்ன அடியாவது எடுத்து வைங்க. ஆரம்பம் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. சின்ன இடத்துலையே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத விட மெதுவாக முன்னாடி போகிறது நல்லது. மூன்றாவது, எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. நம்ம நல்லவங்களா இருந்தால் எல்லாருக்கும் நம்மை பிடிக்கும். யாரும் நம்மை தவறாக நினைக்க மாட்டாங்கன்னு நாம் நினைக்கலாம். ஆனால் வாழ்க்கை அப்படி கிடையாது. நீங்கள் எவ்வளவு நல்லது செய்தாலும் அதில் குறை கண்டுபிடிக்கிற சிலர் இருப்பாங்க. வீட்டுக்காக காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஓடி ஓடி வேலை செஞ்சாலும் நீங்கள் செய்யாத அந்த ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லி காட்டுறவங்களும் இருப்பாங்க. எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்பதையே மறந்துடுவீங்க. எல்லாருடைய மனசையும் காப்பாற்ற முயற்சி செய்து உங்கள் மனசை மட்டும் காயப்படுத்திக்காதீங்க. மற்றவர்களுக்கு நல்லது செய்யுங்க, உதவி செய்யுங்க, அன்பாருங்க. ஆனால் அதற்காக உங்களையே இழந்துடாதீங்க. நான்காவது,
தனியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். தனியாக இருக்கிறது என்றாலே வாழ்க்கையில் யாருமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. சில நேரங்களில் அந்த தனிமை தான் நம்மை பற்றி நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். எப்போதும் யாராவது பேசணும், யாராவது கூட இருக்கணும், யாராவது நம்மை கவனிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தா நம்முடைய சந்தோஷமே மற்றவர்களை சார்ந்ததாக மாறிடும். அதற்கு பதிலாக சில நேரம் அமைதியாக உட்காந்து ஒரு கப் டீ குடிக்கிறது, பிடித்த பாடலை கேட்கிறது, கொஞ்ச நேரம் நடக்கிறது, அமைதியாக நம்ம எண்ணங்களை கவனிக்கிறது, இதெல்லாமே மனசுக்கு ஒரு தனி நிம்மதியை கொடுக்கும். தனியாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொண்ட ஒருவரை மற்றவர்கள் விலகி செல்வது அவ்வளவு சுலபமாக உடைக்காது. ஐந்தாவது, உங்கள் மகிழ்ச்சியை மற்றவர்களுடைய கையில் கொடுத்துடாதீங்க. சில நேரம் ஒரு குறிப்பிட்ட நபரிடமிருந்து ஒரு ஃபோன் வரும்னு காத்திருப்போம். ஒரு மெசேஜ் வந்தாலே அந்த நாள் முழுக்க சந்தோஷமாக இருப்போம். அவர் பேசலைன்னா மனசே சரியில்லாமல் போயிடும். ஆரம்பத்தில் இதெல்லாம் அன்பாக தோணலாம். ஆனால் நம்முடைய முழு மகிழ்ச்சியும் ஒருத்தருடைய நடவடிக்கையை சார்ந்து போயிட்டா அவர் மாறும்போது நாம் ரொம்பவுமே பாதிக்கப்படுவோம். மனிதர்கள் மாறலாம், அவர்களுடைய சூழ்நிலை மாறலாம், முன்னுரிமைகள் மாறலாம். அதனால் மற்றவர்கள் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அவர்கள் கொடுக்குற அன்பை சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. ஆனால் உங்களுடைய சந்தோஷத்துக்கான முழு பொறுப்பையும் அவர்களிடம் கொடுக்காதீங்க. உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள உங்களுக்கும் ஒரு வழி இருக்கணும். ஆறாவது, எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. இனிமையாக பேசுகிற எல்லாருமே நம்முடைய நல்லதுக்காகத்தான் நம்மிடம் வர்றாங்கன்னு நினைக்க முடியாது. சிலர் நம்மிடம் உண்மையான அன்போடு வரலாம். இன்னும் சிலர் அவர்களுக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயத்துக்காக நெருங்கலாம். அந்த தேவை முடிந்ததும் மெதுவாக தூரமாக போகலாம். அப்போதான் இவ்வளவு நெருக்கமாக இருந்தவங்க எப்படி இப்படி மாறிட்டாங்கன்னு நாம் குழம்புவோம். அதனால் யாரையும் சந்தேகத்தோடு மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. அதே நேரத்தில் பார்த்த உடனே முழுசாக நம்பவும் வேண்டாம். நம்பிக்கை என்பது காலத்தோட உருவாக வேண்டிய ஒன்று. ஒருவர் என்ன பேசுகிறாரு என்பதை விட காலம் போக போக அவர் எப்படி நடந்துக்கிறாரு என்பதை கவனிங்க. ஏழாவது, கடந்த காலத்தை விட்டுவிட கற்றுக்கொள்ளுங்கள். நடந்த விஷயத்தை மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகும் அதை தினமும் நினச்சி நம்மையே காயப்படுத்திக்கிறது நமக்கு தான் வலி. சிலர் பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை இன்னும் மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. யார் என்ன சொன்னாங்க, யார் ஏமாத்தினாங்க, யார் கைவிட்டாங்கன்னு அந்த சம்பவத்தை திரும்ப திரும்ப நினைப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் அதை நினைக்கும் போது அந்த வழியை மறுபடியும் அனுபவிக்கிறது நாம தான். கடந்த காலத்திலேருந்து பாடம் எடுத்துக்கோங்க. ஆனால் அதையே தூக்கி கொண்டு எதிர்காலத்துக்குள்ளே போகாதீங்க. திரும்ப பெற முடியாததை மெதுவாக விட்டுடுங்க. அப்போது தான் புதிய மகிழ்ச்சிக்குள்ள மனசுக்குள்ள இடம் கிடைக்கும். எட்டாவது, உங்களையே நீங்களே மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய மதிப்பு நமக்கே தெரியலனா மற்றவர்கள் அதை புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. நல்ல மனசோடு இருப்பது நல்ல விஷயம். விட்டு கொடுத்து போவதும் சில உறவுகளுக்கு அவசியம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்களே விட்டு கொடுக்கணும், நீங்களே மன்னிப்பு கேட்கணும், உங்களுடைய உணர்வுகளை மட்டும் அடக்கிக்கணும்னு ஒரு நிலை வந்தால் அது சரியில்லை. சமரசம் வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் அந்த சமரசத்துக்காக உங்களையே அழித்து கொள்ளக்கூடாது. நல்லவராக இருங்க. அதே நேரத்தில் உங்களுடைய எல்லைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பிக்கிற நாளிலிருந்து மற்றவர்களும் உங்களை எப்படி நடத்தணும்னு புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஒன்பதாவது, நேரத்தின் மதிப்பை புரிஞ்சுக்கோங்க. பணம் போனால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஒரு பொருள் போனால் இன்னொன்று வாங்கலாம். ஆனால் போன நேரத்தை மட்டும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் திரும்ப வாங்க முடியாது. ஆனாலும் நம்ம அதிகமாக வீணாக்கிறது நேரத்தை தான். நம்மை மதிக்காத ஒருத்தருக்காக மணிக்கணக்காக கவலைப்படுறோம். தேவையில்லாத விஷயங்களை நினச்சி நாட்களை வீணாக்குறோம். பிறகு சில வருடங்கள் கழித்து அப்போவே நான் என்னை பற்றி யோசிச்சிருக்கலாமேன்னு வருத்தப்படுறோம். அதனால் உங்களுடைய நேரத்தை யாருக்கு கொடுக்குறீங்க, எதற்காக செலவிடுறீங்கன்னு கவனிச்சுக்கோங்க. இன்று போயிட்டா இதே நாள் மறுபடியும் கிடைக்காது. பத்தாவது, உங்களை மற்றவர்களோட ஒப்பிடுவதை நிறுத்துங்க. எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே வேகத்தில் போகாது. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் சீக்கிரம் கிடைக்கும், இன்னொருத்தருக்கு கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். அதனால் தாமதமாக கிடைக்கிறவர்
தோற்றவர் ஆகிட மாட்டாரு. குறிப்பா இப்போ மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம வாழ்க்கையை ஒப்பிடுவது ரொம்ப சுலபமாயிடுச்சு. ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிற ஒரு நிமிஷத்தை பார்த்துட்டு அவருடைய முழு வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும்னு நினச்சிக்கிறோம். பிறகு அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படின்னு நம்மையே கேட்கிறோம். ஆனால் ஒவ்வொரு புன்னகைக்கு பின்னாடியும் நமக்கு தெரியாத ஒரு போராட்டம் இருக்கலாம். அதனால உங்க பாதையை இன்னொருத்தருடைய பாதையோடு ஒப்பிடாதீங்க. நேற்று இருந்த உங்களை விட இன்று கொஞ்சம் முன்னேறி இருக்கீங்களா என்பதை மட்டும் பாருங்க. 11வது, தவறான மனிதர்களிடமிருந்து விலகி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா உறவுகளையும் எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும்னு அவசியம் இல்லை. சிலரிடம் பேசிட்டு வந்த பிறகு மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். இன்னும் சிலரிடம் 10 நிமிஷம் பேசினாலே மனசு முழுக்க பதற்றமாக மாறிடும். எப்போதும் குறை சொல்கிறது, அவமதிக்கிறது, மனசை காயப்படுத்துறது, உங்களுடைய அமைதியை கெடுக்கிறது என்று தொடர்ந்து நடக்கும்போது உறவு என்ற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. முடிந்த வரைக்கும் உறவுகளை காப்பாற்றுங்க. ஆனால் ஒரு இடத்துல உங்களுடைய மரியாதையும் மன அமைதியும் தொடர்ந்து பாதிக்கப்படுதுன்னா கொஞ்சம் விலகி நிற்பது தவறில்லை. சில தூரங்கள் பிரிவுக்காக இல்லை, நம்முடைய அமைதியை பாதுகாப்பதற்காக. 12வது, மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்மை காயப்படுத்திய ஒருவரை மன்னிப்பது அவர்களுக்காக மட்டும் இல்லை, நம்முடைய மன அமைதிக்காகவும். பலர் நடந்த ஒரு விஷயத்துக்கான கோபத்தை வருட பலர் நடந்த ஒரு விஷயத்துக்கான கோபத்தை வருடக்கணக்காக மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. வெளியில் சாதாரணமாக வாழ்ந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களே பாதிக்கும். மன்னிச்சுட்டா நடந்தது சரியாகிடும்னு அர்த்தம் இல்லை. நமக்கு செய்தது தவறில்லைன்னு ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. அந்த சம்பவம் இனிமே என் மனசை கட்டுப்படுத்தக்கூடாதுன்னு முடிவு செய்வது தான். சில விஷயங்களை நம்மால் மாற்ற முடியாது. அப்படிப்பட்டதை விட்டுட்டு மீதியை கடவுளிடம் ஒப்படைச்சிட்டு முன்னாடி போக கற்றுக்கோங்க. வெறுப்பை சுமந்துக்கிட்டு நடக்கிறத விட மனசை லேசாக்கிட்டு நடப்பது நல்லது. 13வது, எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள். நம்முடைய பல ஏமாற்றங்களுக்கு பின்னாடி எதிர்பார்ப்பு தான் இருக்கும். நான் அவருக்காக இவ்வளவு செய்தேன், அவர் எனக்காக இதை கூட செய்யலையே, நான் எப்போதும் அவரை நினைக்கிறேன், அவர் என்னை நினைக்கவே இல்லையேன்னு வருத்தப்படுவோம். நாம் செய்ததை மற்றவரும் அதே அளவுக்கு திருப்பி செய்யணும்னு மனசுக்குள்ள ஒரு கணக்கு வச்சுக்கிறோம். அது நடக்காத போது காயப்படுறோம். எல்லாருடைய மனசும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் அன்பை வெளிப்படுத்துகிற விதமும் இன்னொருத்தர் வெளிப்படுத்துகிற விதமும் வேறாக இருக்கலாம். அதனால் நல்லது செய்யுங்க, முடிந்த உதவியை செய்யுங்க. ஆனால் ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் பதிலாக அதே அளவு திரும்ப கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்ப்பு குறையும் போது தேவையில்லாத ஏமாற்றங்களும் குறையும். 14வது, உங்களை நீங்களே நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கை முழுக்க மற்றவர்களுக்காகத்தான் ஓடிக்கிட்டே இருக்கும். குடும்பம், குழந்தைகள், உறவுகள், வேலை, பொறுப்புகள் என்று எல்லாரையும் கவனிக்கிறோம். ஆனால் இந்த எல்லாத்துக்கும் நடுவில் நான் எப்படி இருக்கேன்னு நம்மையே கேட்டு பார்க்க மறந்துடுறோம். மற்றவர்களை கவனிக்கிறது எவ்வளவு முக்கியமோ உங்களையும் கவனிக்கிறது அவ்வளவு முக்கியம். உங்களுக்கு பிடித்த ஒரு சின்ன விஷயத்த செய்யுங்க. கொஞ்சம் ஓய்விடுங்க. உங்கள் உடம்பையும் மனசையும் கவனிங்க. உங்களை பற்றி நல்ல வார்த்தை சொல்லிக்கோங்க. ஏன்னா உலகமே உங்களை பாராட்டினாலும் உங்களுக்கு உங்களை பிடிக்கலன்னா அந்த பாராட்டு நீண்ட நேரம் சந்தோஷத்தை கொடுக்காது. அதே நேரத்தில் உங்களை நீங்களே ஏற்றுக்கொண்டு நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மற்றவர்களுடைய வெறுப்போ விமர்சனமோ உங்களை அவ்வளவு சுலபமாக பலவீனப்படுத்த முடியாது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை முழுக்க இருக்கும் மிக வலிமையான உறவு அவனுக்குள்ளேயும் இருக்கிற உறவு தான். 15வது, எந்த சூழ்நிலையிலையும் புன்னகைக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை எப்போதும் நம்ம நினைக்கிற மாதிரி போகாது. சில நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இன்னொரு நாள் எல்லாமே நமக்கு எதிராக நடக்கிற மாதிரி தோணும். சில நேரம் பணம் பற்றிய கவலை வரும், சில நேரம் உறவுகள் நம்மை காயப்படுத்தும், சில நேரம் நம்முடைய அன்புக்குரியவர்களின் நடத்தையே நம்மை அழ வைக்கும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தோணுற நாட்களும் வரும். ஆனால் எந்த கெட்ட நேரமும் நிரந்தரம் கிடையாது. இரவு எவ்வளவு நீளமாக இருந்தாலும் காலையில் வெளிச்சம் வந்தே தீரும். அதே மாதிரி நம்முடைய கஷ்டங்களும்
ஒரு நாள் கடந்து போகும். அதனால பிரச்சனை வந்த உடனே நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க. அழ வேண்டிய நேரத்துல அழுங்க. மனசு கஷ்டப்பட்டா அதை ஏற்றுக்கோங்க. ஆனா அங்கேயே நின்னுடாதீங்க. மறுபடியும் எழுந்து நிக்க முயற்சி பண்ணுங்க. மறுபடியும் புன்னகைக்க ஒரு காரணத்தை தேடுங்க. கடினமான காலத்துல கூட புன்னகைக்க கற்றுக்கொண்ட ஒருவரை எந்த பிரச்சனையும் நீண்ட காலத்துக்கு தோற்கடிக்க முடியாது. கடைசியா ஒரு விஷயத்த மட்டும் மனசுல ஆழமா வச்சுக்கோங்க நண்பர்களே. இந்த உலகத்துல எல்லாமே மாறக்கூடியது. இன்று நம்மோடு இருக்கிற மனிதர்கள் நாளைக்கு மாறலாம். சில உறவுகள் நம்ம நினைத்த மாதிரி கடைசி வர வராம போகலாம். சூழ்நிலைகள் மாறலாம். நம்ம வாழ்க்கையின் பாதையே எதிர்பாராத விதமா மாறலாம். ஆனா இந்த எல்லா மாற்றங்களுக்கும் நடுவுல உங்களுக்கு நீங்களே துணையா இருக்க கத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையின் பாதி பயம் அங்கேயே குறைஞ்சிடும். யாராவது நம்ம விட்டு போயிடுவாங்களோ என்ற பயம், யாராவது நம்ம புரிஞ்சுக்க மாட்டாங்களோ என்ற கவலை, மற்றவர்களை நம்மை பற்றி என்ன நினைப்பாங்க என்ற பதற்றம், இவை எல்லாமே மெதுவா குறைய ஆரம்பிக்கும். அதனால மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்கள் கொடுக்கிற அன்பை மதியுங்கள். நல்ல உறவுகளை மனசார பாதுகாத்து கொள்ளுங்கள். ஆனா உங்களுடைய முழு வாழ்க்கையையும் இன்னொருவருடைய கையில ஒப்படைக்காதீங்க. ஏன்னா கடைசியில உங்களுக்காக நீங்க இருக்க கற்றுக்கொள்வது தான் மிகப்பெரிய பலம். இந்த 15 விஷயங்கள்ல உங்க மனசை அதிகமா தொட்டது எது என்று கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த ஒருத்தருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வாழ்க்கைக்கு பயனுள்ள விஷயங்களை தொடர்ந்து கேட்க நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையை கொடுத்தாலும் நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. உங்களை நீங்களே கைவிடாதீங்க. சந்தோஷமா வாழ கத்துக்கோங்க. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.